அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்டிருக்க ஆனுவல் பிளானர் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், இன்றைக்கி பிளானர் போடுறாங்க, இன்றைக்கி பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த குரூப் 4 அதுவும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜனவரியில் வெளியிடுறேன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக மாற்றத்திற்கு உட்பட்டது தான். ஓகேங்களா? அவங்க சொன்ன மாதத்துலேயே போடணும், இல்லை ஒரு மாதம் முன்ன பின்ன வரலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம். நீங்கள் ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் நீங்கள் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் லைக் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்டா நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் என்னாண்டா எங்களுக்கு அந்த லைக் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 எப்போ என்ன போட்டிருக்கேன், டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேகன்சி வில் பி அனௌன்ஸ்டு அட் தி டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுற டயத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது எவ்வளோ வேகன்சின்னு தெரியும் போடுவோன்றாங்க. ஓகேங்களா? எப்போ நோட்டிஃபிகேஷன் போடுறாங்கன்னா ஜனவரி 2024. அதோட எக்ஸாமினேஷன் எப்போன்னா ஜூன் 2024. ஓகேங்களா? அப்போனா பார்த்துங்க, ஜனவரிக்கும் ஜூனுக்கு எத்தனை 5 மாதம் கேப் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே போடுவாங்க. அப்படின்றப்ப மார்ச் வரையும் இழுக்கலாம் அவங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குரியது மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஒன்லி உமன் மட்டும்தான் போக முடியும். அது 2 வேகன்சி போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டட் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட், அது ஒரு 6 வேகன்சி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய வேகன்சி பார்த்திங்கன்னா 1264 ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க அதை எழுதலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 நம்ம எதிர்பார்த்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா குரூப் 1. ஓகேங்களா? நீங்கள் இந்த குரூப் 4 மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா மார்ச்னா ஏப்ரல்லேயாச்சும் போடுவாங்க. மிஞ்சி போனால் 1 மாதம் கேப் தான் இருக்கும். அதனால் குரூப் 4 மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா இதில் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக அடிக்கலாம். எங்கேயா குரூப் 1 ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? என்ன குரூப் 1ல் பார்த்திங்கன்னா தமிழ் மட்டும் வராது. தமிழ் 100 குரூப் 4க்கு வருது பார்த்திங்களா, இங்கே தமிழ் 100 வராது. எல்லாமே ஈக்குவலாக வரும். சயின்ஸு மேக்ஸு எல்லாம் ஈக்குவல் பண்ணி போடுவாங்க. ஓகேங்களா? அதனால் குரூப் 4 எக்ஸாம் மட்டும் கரெக்டாக சூப்பராக படிச்சிங்கன்னா அதுக்கு குரூப் 1 இருக்குது, அதுக்கு குரூப் 2 இருக்குது, ஈஸியாக அடிக்கலாங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அடுத்து ஒரு வேகன்சி பார்த்திங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் இன் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஓகேங்களா? 467 போட்டிருக்காங்க. எப்போனா ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் எக்ஸாம். அதுக்கடுத்து கம்பைன்ட் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு 25. ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 118 இருக்குங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து கம்பைன்ட் ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு 5. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது குரூப் 2. ஓகேங்களா? மேக்கெலாம் வச்சு முடிச்சிடுறாங்க. மேலே நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் எக்ஸாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் குரூப் 4 நல்லா சூப்பராக படித்து குரூப் 1 அதுக்கடுத்து இருக்குது, 2ஐயும் நல்லா நீட்டாக முடிச்சேன்னா குரூப் 2 ஈஸியாக அடித்து தட்டிட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கட்டாயம் 3 இது இருக்குது உங்களுக்கு, 3 சான்ஸ். குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 3ல் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் நம்ம தட்டிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதுக்குரிய வழிமுறைகள்லாம் நம்ம சேனலில் வீடியோவை போடுவோம். ஓகேங்களா? எதை படிக்கணும், என்ன படிக்கணும், இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், இனிமேல் நம்ம போடுவோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்பைன்ட் சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு 96 வேகன்சி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் 23 போட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 12. அதுக்கு ரிசர்ச் அசிஸ்டண்ட் அது பார்த்திங்கன்னா அது 1. அதுக்கடுத்து ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் அண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் 14 இருக்குங்க அது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவில் ஜட்ஜ் இன்னி தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் அது நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ போடுறேன்னு இருக்காங்க. அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அது நோட்டிஃபிகேஷன் வர டயத்தில். லைப்ரரி சர்வீசஸ்
நோட்டிஃபிகேஷன் வர்றது. அதுக்கடுத்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 47 அதுக்கடுத்து. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே, இங்கே இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், இது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2 இருக்குங்க. பி முடித்தவங்களுக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து கீழே நோட் அவன் என்ன நோட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் ஸோ as to enable the candidates to prepare themselves for the examination. ஓகேங்களா, இது வந்து உத்தேசமாக தான் நாங்கள் போட்டிருக்கோம், இதை வச்சு படிங்கன்னு போட்டிருக்காங்க. there may be addition or deletion to examination mentioned in the planner. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண எக்ஸாமினேஷன் இவங்க வந்து டெலிட் பண்ணுறதுக்கும் சேர்க்கறதுக்கு உரிமை இருக்குன்றாங்க. ஓகேங்களா, பண்ணலாம். தி வேகன்சிஸ் இண்டிகேட்டட் ஆர் liable for modification before or after examination. வேகன்சியை வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கூட்டுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்றாங்க. அதுக்கடுத்து the scheme of examination and syllabus are available in the commission's அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாமோட சிலபஸும் இந்த வெப்சைட்டில் டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து ப்ளீஸ் விசிட் தி கமிஷன்ஸ் வெப்சைட் ஃபார் அப்டேட் ரெக்கார்டிங் நோட்டிஃபிகேஷன். எதனாலும் டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் பாருங்கள், அப்டேட் ஆகிருக்கும் நோட்டிஃபிகேஷன்லாம். த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஃபார் தி ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓரல் டெஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் வில் பி இன்ஃபார்ம்ட் இன் தி நோட்டிஃபிகேஷன் ஃபார் தி எக்ஸாமினேஷன். எப்போ டெஸ்ட்டு, அதாவது எப்போ ரிசல்ட் போடுறான்ட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருப்பேன்றாங்க. ஓகேங்களா, இவ்வளோதாங்க. நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு. இனிமேலாச்சும் படிக்க ஆரம்பிங்க, இன்னுமேல் கூட படிக்க ஆரம்பிங்க, ஈஸியாக அடிக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், குரூப் 4 ரொம்ப ஈஸிங்க. அதாவது பிளான் பண்ணி படிக்கணும் நீங்கள். ஓகேங்களா, நம்ம வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே போகணுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் அதை இதை கண்டது கடையெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. நான் வீடியோவே போட்டிருப்பேன் அதுக்கு. ஓகேங்களா, ஸ்மார்ட் ஒர்க் நீட்டாக படிச்சுட்டே போய்கிட்டே இருக்கலாம். என்ன சார் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து குரூப் 4 குரூப் 2லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் 100 வருதுங்க. ஓகேங்களா, மேக்ஸ் எத்தனைங்க, மேக்ஸ் ஒரு 25ங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாலிட்டி ஈஸியானது, பாலிட்டி குறைஞ்சது ஒரு 15 வந்துடுங்க. ஓகேவா, அதுக்கு இதை கூட்டினா எவ்வளோங்க வருது? 125 140 இருக்குங்க. 140ல் 130 நீங்கள் ஷேர் அடிச்சிட்டிங்கன்னா மீதி 60 இருக்குது. 60 ஈஸியாக. 60க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுற்றி விட்டு போனாலும் ஒரு 30 அடிக்கலாம். 160 கொஸ்டின் ஈஸியாக கையில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் 60க்கு 30 போட்டிருக்கேன், 40 கூட அடிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் படிங்க. தமிழில் ஃபஸ்ட்டு படிங்க, அடுத்து மேக்ஸ் இருக்குது, அடுத்து பாலிட்டி. இதை மட்டும் கரெக்டாக தரவாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு சயின்ஸ்லாம் இப்போ தூக்காதீங்க. பரீட்சைக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சும்மா திருப்பிட்டு போங்க. அதிலே முக்கியமான டாபிக்ஸ் நம்ம சொல்லுவோம், அந்த டாப்பிக்கை மட்டும் படித்தாவே போதும். ஓகேங்களா, இப்படி ஸ்மார்ட் ஒர்க் படித்தாவே ஈஸியாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. எல்லாத்தையும் படிக்காதீங்க, திருப்பி அதையும் சொல்லுது. சிலபஸை வச்சுட்டு சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். எல்லாத்தையும் போட்டு படித்து இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா, ஏன்னா டைமிங் நம்மளுக்கு ரொம்ப குறைவு தான், மிக குறைவான டைம் தான். அதனால் வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுங்கள். தமிழில் ஃபுல்லாக முடிங்க. அடுத்து மேக்ஸ் 25 ஈஸியாக அடிக்கலாங்க. அதில் ஒரு 12 டாபிக் தாங்க, 12 to 15 டாபிக் தான். தனி வட்டி கூட்டு வட்டி பார்த்திங்கன்னா எப்போயுமே கட்டிகிட்டே இருப்பேன். தனி வட்டி கூட்டு வட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கணக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். சுருக்கு அதே மாதிரி ஒரு கணக்கு வந்துடும். அளவியல் ஒரு 2-3 கணக்கு வரும். ஓகேங்களா, பிளான் பண்ணி படித்தா ஈஸியாக அடிக்கலாங்க, ரொம்ப ஈஸி. இந்த குரூப் 4லாம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்து சான்ஸே இல்லை. வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் விழுகும். இந்த வட்டத்தையும் சொல்லியிருக்காங்க, 12,000 போஸ்டிங் 14,000 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம பாஸ் பண்ணுறதுக்குற வழிமுறைகள் ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து வீடியோவை நம்ம போடுவோங்க. ஓகேங்களா, நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, ஈஸியாக அடிக்கலாம். நம்ம சொல்கிற ஐடியாவை மட்டும் நீங்கள் வந்து பின்பற்றுங்க. ஓகேங்களா, திருப்பி சொல்கிறது தான், மெட்டீரியல் அங்கிட்டு இங்கிட்டு கிடைக்கிது, எல்லா மெட்டீரியல் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. புக்ஸு ஒன்றே போதுங்க. 6 to 12 வரையும் புக்கே போதுங்க, எதுவுமே தேவையில்லைங்க. ஓகேங்களா, புக்கை மட்டும் படிங்க, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. குரூப் 1னாலும் சரி, குரூப் 2னாலும் சரி, புக்கே போதுங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை ஈஸியாக அடிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு தான் நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட். ஓகேங்களா, எங்களை போல நீங்களும் ஒரு அரசு வேலை வாங்கணும்.
ஓகேங்களா. அதுக்கு தான் நம்ம தாய் தந்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம பிள்ளைய வந்து ஒரு நல்ல பொசிஷனில் உட்கார வைக்கணும். ஓகேங்களா. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறது நம்ம வேலை. ஓகேங்களா. நீங்கள் வேலையை வாங்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி போய் நில்லுங்க, அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. ஓகேங்களா. இந்த வெற்றியை ஃபுல்லாக நான் சுவைச்சிட்டேன், நீங்களும் வெற்றி பெறணும். ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.